ஊட்டிலாம் சுற்றி பார்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணால் தான் பார்க்க முடியும் போல். கைஸ், இது நம்ம ட்ரிப்போட செகண்ட் டே. மலம்புலா டேம்லேருந்து நைட்டு வந்ததும் மொத்த பேரையும் மேட்டுப்பாளையமில் இந்த கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க. இங்கேருந்து தான் காலையில் 8 மணிக்கு ஊட்டிக்கு கிளம்பணும். போகும்போது அழகான காட்சிகள் பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது. ட்ரிப்பை பிளான் பண்ணவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பும் போதே இட்லியை வாங்கி வண்டியில் வச்சுட்டாங்க. ஸோ அதை ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் இந்த டீ ஃபேக்ட்ரி. ஸோ இதை பார்க்குறதுக்கு செம்ம க்ரௌடுங்க. இங்கேயே சாக்லேட் ஃபேக்ட்ரியும் ஒன்று இருக்குது. சாம்பிளுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு நல்லா இருக்கவும் நம்ம கூட வந்த எல்லாருமே டீ தூள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோர்ஸ் ரைடிங், ஜிப்லைனு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. அடுத்து 2வது ஸ்பாட்டு மலர் கண்காட்சி. பல வருஷமாக நியூஸில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு இடம். ஸோ பூக்களை வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இதையும் வாங்கி சாப்பிட்டதுனால மத்தியான சாப்பாடே சாப்பிட மறந்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் போட்டிங் வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஊட்டியில் நாங்கள் பார்த்த இடங்கள். இதை முடிச்சுட்டு நேராக காரைக்குடிக்கு வண்டியை விட்டாச்சு. இந்த ட்ரிப்புக்கு 2200 பெர் ஹெட்டுக்கு வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். அது போக புளியோதரெல்லாம் நான் கட்டிட்டு போனதுனால எனக்குலாம் 2000 ரூபா தான் எக்ஸ்ட்ராவே செலவாச்சு. ஊட்டிக்கெலாம் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாளாவது அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள்.